திருமணம் என்று சொன்னாலே முதலிலே அதிலே உங்கள் மனம் லயிக்க வேண்டும். மனசுன்னு சொன்னா எதை சொல்றோம்? சந்திரனை சொல்கிறோம். அம்மா, இடதுகண், பால், உணவு, தண்ணீர், விவசாயம் எல்லாமே சந்திரனை குறிக்கும். கடகத்துக்கு அதிபதி யார்? சந்திரன். அதே போல அழகான நட்சத்திரம் என்று சொன்னால் ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் என்கிறார்கள். கிருஷ்ணரே ரோஹிணி நட்சத்திரம் தானே, சந்திரன் நட்சத்திரம். திருவோணம் பெருமாளின் நட்சத்திரம். ஹஸ்தம் என்று சொல்லக்கூடியது விநாயகனின் நட்சத்திரம். இவ்வளவு அழகான ஒரு நட்சத்திரமாக விளங்கக்கூடியதும் சந்திரன். இந்த சந்திரன் எது வாகனம் எது? நமது முயல். ஒரு ஜாதகத்துல எந்த நிலையிலும் சந்திரன் கெடக்கூடாது. உங்க மனசு ஸ்ட்ராங்கா இருந்தாதான், உங்களுக்கு ஒரு பொருள் தேவை என்று நீங்கள் நினைக்க துவங்கினால்தான். இப்பெல்லாம் இந்த மேனிஃபெஸ்டேஷன், அதே போல் அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அஃபர்மேஷன். நல்லதை நினைத்தால் நல்லதே கிடைக்கும், நல்லதை கற்பனை செய்தால் நல்லதே நடக்கும் என்கிறார்களே, அதுக்கெல்லாம் அடிப்படையாக விளங்கக்கூடியது உங்களது மனம்தான். இந்த மனதுக்கானது யாரு? சந்திரன். சந்திரனுக்கு மிகவும் பிடித்தமான விலங்கு எது? சசி என்று சொல்லக்கூடிய முயல். எனவே இந்த முயலுக்கு என்ன பண்ணலாம்? எங்கேயான யாரான முயல் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்று சிறிது உணவை தந்துவிட்டு, ஆமாம் சந்திரதேவா, ஏதோ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்திருந்தால் மன்னித்து விடு என்று அவ்வப்போது வணங்கி வரலாம்.